இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான சிங்கர் தான். அந்த ஊர்ல இருக்கிற பாட்டு பாடுறவங்களே இவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளு. இந்த பக்கம் இன்னொரு பொண்ணு இருப்பா. இப்போ இந்த பொண்ணு வந்து பாட்டுலாம் எழுதியிருப்பா. ஆனா இந்த பொண்ணோட டேலண்ட் வந்து பெருசா வெளியே தெரியாம தான் இருக்கும். இவர் பின்னாடி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து சுத்திட்டே தான் இருப்பாங்க. இப்போ அந்த நேரத்துல அந்த பொண்ணு வந்து அங்கதான் இருந்திருப்பா. அந்த பொண்ணு வந்து ஒரு மியூசிக் பாக்ஸை நெக்லஸ் மாதிரி செஞ்சு வச்சிருப்பா. இப்போ கூட்டம்லாம் அவரை பார்க்க ஓடுறப்போ வந்து அந்த பொண்ணை தட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால அந்த மியூசிக் பாக்ஸும் அப்படியே கீழே விழுந்துரும். இது வந்து இந்த பொண்ணு கம்போஸ் பண்ண பாட்டு தான். இந்த பாட்டையும் அவர் கேட்டுருவாரு. பாட்டை கேட்ட உடனே அப்படியே நின்றுடுவாரு. ஏன் அப்படின்னா கரெக்டா டெய்லி காலையில 5:45 மணிக்கு இவருக்கு வந்து ஒரு கனவு வரும். இப்ப அந்த மியூசிக் பாக்ஸ்ல இருந்து ஒரு பாட்டு வருதுல, அதே பாட்டு தான் அவரோட கனவுல வரும். அண்ட் இன்னொரு பொண்ணும் அந்த கனவுல வருவா. ஆனா அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் அவர் பார்த்ததே கிடையாது. இந்த கனவு இவருக்கு டெய்லி வந்துட்டு தான் இருக்கும். யார் அந்த பொண்ணு, எதனால இவ நம்மளோட கனவுல வரா, அந்த மியூசிக் என்ன மியூசிக் அப்படின்ட்டு இவருக்கும் புரியாது. டெய்லி தேடிட்டே தான் இருப்பாரு. ஆனா இவருக்கு வந்து ஆன்சர் கிடைச்சதே கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்து அதே பாட்டை கேட்டிருப்பாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு திரும்பி பாக்குறப்போ வந்துட்டு அவரால் சரியா பார்க்க முடியாது. கூட்டம் எல்லாருமே அவரை மறைச்சுதான் இருப்பாங்க. இப்ப பாடி கார்ட்ஸும் வந்து சீக்கிரம் உள்ள போங்க அப்படின்ட்டு அவரை வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அந்த பாட்டு ஒரு நாள் கேட்டிருக்கோம். இந்த தடவை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஓடி போவாரு. பயங்கரமா மழையும் பெஞ்சிட்டு இருக்கும். ஒரு பொண்ணு வந்து பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இது என்ன பாட்டு, எங்க இருந்து இது உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கிறப்போ இது என்னுடைய பாட்டு தான், நான் தான் கம்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுல இருந்தே வந்து இப்ப இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணணும், இவ என்னெல்லாம் பண்றாளோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இவ யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பின்னாடியே தான் வருவாரு. நீங்க இவ்வளவு பெரிய ஃபேமஸான செலிபிரிட்டியா இருந்துட்டு என் பின்னாடி வந்தீங்கன்னா எல்லாரும் என்னதான் தப்பா நினைப்பாங்க, என் பின்னாடி வராதீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து எத்தனையோ தடவை சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஓடிட்டே தான் இருப்பா. ஆனா எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சிடணும் இவ யாருன்னா அப்படின்றதுக்காகவே இப்ப இந்த ஆளும் வந்து பின்னாடி தான் வந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் இப்ப இந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இவர் இந்த மாதிரி பின்னாடியே வரதை பார்த்துட்டு தூக்கி போட்டு அடிப்பாரு. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துக்கோ, ஆனா என் ஃப்ரெண்டு பின்னாடி நீ இன்னொரு தடவை வரக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பார்த்திருக்கவே மாட்டாங்க. இந்த பாட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்காதுதான். ஆனா ஒரு பாட்டு வந்து கனவுல வந்து இப்ப இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கோம்.